ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹிமாலயாவோட பேபி லோஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹிமாலயாவோட பேபி லோஷன் எடுத்திருக்கேன். இது வந்து வின்டர் சீசன் இல்லையா, ஸோ அதனால வந்து பேபிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிறுபிறுன்னு கையெல்லாம் பார்த்தா லைட்டாக கட்டான மாதிரி இருக்கும். அப்படியே சுருன்னு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேபிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து ஹிமாலயாவோட பேபி லோஷன் எடுத்திருக்கேன். அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணியிருப்போம் ஸ்கின்னுக்கு. அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளார சுறுசுறுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து லோஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பேபிஸ்க்கும் அந்த மாதிரி தான். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹிமாலயாவோட பாடி லோஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் சேர்ந்துருக்கறனால ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கும், நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். அண்ட் வந்து க்ளீன் அண்ட் கிளியராகவும் வச்சுருக்கோம். அப்போ இதில் என்னென்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பேபிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாதது தான் நம்ம வாங்கணும். இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பேரபன்ஸ், மினரல் ஆயில் அண்ட் சிந்தட்டிக் கலர்ஸ் எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ ஃப்ரம்னு போட்டு இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலை. மெயினாக பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கலர்ஸ், அதாவது இதில் எந்த கலரும் யூஸ் பண்ணல. நிறைய லோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கலரிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி எந்த கலரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேபிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அப்படியே மெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு ரஃப்பாலாம் போட்டு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. லைட்டாக லோஷன் எடுத்துகிட்டு ஜென்டிலாக அப்ளை பண்ணி விட்டுறணும். இதோட கலர் பாருங்கள், ஒயிட்டாக தான் இருக்குது. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எடுத்துகிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்படி தான் அப்ளை பண்ணணும். பாடிக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது கூட பாடிக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் பாடிக்கு யூஸ் பண்ணுறத ஃபேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய அலர்ஜியெல்லாம் வரும். ஸோ அதனால் கவனமாக பார்த்து பாடி லோஷன்னா பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். நான் வந்து என் பேபிக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பேபி லோஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேபியோட ஃபேஸை தவிர நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஸ்டொமக் ஏரியா, கை, கால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து குளிச்சுட்டு வந்து நீங்கள் பேபிஸ்க்கெல்லாம் எல்லாம் ஒரு டவலை வச்சு எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் லோஷன் போடுங்க. தண்ணியோடையே போடாதீங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லோஷன் போடுங்க. கொஞ்சமாக எடுத்து கை, கால், உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ்க்கு போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஈரப்பதமாகவே இருக்கும், சீக்கிரம் மர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்கினதுலேருந்து 2 இயர்ஸ், நீங்கள் வாங்கினதுலேருந்து 2 இயர்ஸ் கிடையாது. இதில் வந்து மேனுஃபேக்சரர் டேட் போட்டிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயர் 11 months
குடுத்துருக்காங்க. அதாவது இதோட டேட் பார்த்தீங்கன்னா 4/2022ன்னு போட்டிருக்குது. மந்த் வந்து 4/2022ன்னு போட்டிருக்குது. இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 3/2024ங்கிறது போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 ml தான் நான் எடுத்திருக்கேன். இதோட ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ₹95 தான். 100 ml வந்து ₹95 தான். ஸோ இது வந்து பேபிக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாடி லோஷனுக்கு. ஸோ வின்டர் சீசன்ல கண்டிப்பா லோஷன் யூஸ் பண்ணுங்க பேபிஸ்க்கெல்லாம். அப்பதான் அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து ட்ரை ஆகாம இருக்கும். இல்லைன்னா கால்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெடிப்பு வந்த மாரி பிறுபிறுன்னு ஆக ஆரம்பிச்சுரும். ஸ்கின் பார்க்கவே ரொம்ப ரஃப்பா இருக்கும். பேபிஸ்க்கு அது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். எப்படி ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா லோஷன் யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். இது எங்க விக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மெடிக்கல் ஷாப்லயே விக்கும். இது வந்து Flipkart, Amazon, Nykaa இதுல எல்லாமும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆனா, ஆர்டர் பண்ணி வாங்குறத விட இதெல்லாம் லோக்கல் மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்குது. ஸோ, நீங்க லைவா போய் பார்த்துட்டு, எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு வாங்கலாம். இப்ப இன்னைக்கு வேணும்னா, இன்னைக்கே கூட போய் வாங்கிட்டு வந்துரலாம். இதே நீங்க நெட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஏதாவது ஷாப்பிங் இதில ஆர்டர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரதுக்கு மினிமம் 2 டேஸாவது ஆகும். அதுலயும் நீங்க வந்தோனே ப்ராடக்ட்ட செக் பண்ணணும். அதாவது எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்கு? இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க? அப்படிங்கிறது இல்ல அதே ப்ராடக்ட் தானா? அப்படிங்கிறது வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாரி பேபிஸ்க்கெல்லாம் வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, அ மெடிக்கல்லயே மோஸ்ட்லி போய் கேளுங்க. அ அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.